சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியரா கிராமத்தில் இருக்க 90 டே சேலஞ்சில் டே 75 இது. இன்னைக்கு ஆஃப் எனக்கு ஃபர்ஸ்ட் மீலுக்கு 1 ஸ்கூப் ஆஃப் வே டேட்ஸ் அப்புறம் ஓட் முடிச்சுட்டு ஜிம் கிளம்பிட்டேன். பழைய ஃபோன் வீடியோ எடுக்கிறதுக்கு கை கடக்கமா இருக்கும், ஆனா புதுசு பெருசா இருக்கு. வண்டியில போயிட்டு இருக்க படப்படா நடிக்க ஆரம்பிச்சிச்சு. பார்த்தா செயின் லூப் இல்லாம ரொம்ப மோசமான கண்டிஷன்ல இருக்கு. ப்ரீ ஒர்க் அவுட்டுக்கு மனமான ஒரு காஃபி கொஞ்சம் சுகரோட குடிச்சிட்டு ஜிம் போயிட்டேன். 2-3 சின்ன தம்பிங்க இருந்தானுங்க, அவனுங்களும் அண்ணா நல்ல காலேஜ் சொல்லுங்க அப்படின்னு கேட்டானுங்க. சொல்லிட்டு இன்னைக்கு ஆம் டே ஃபர்ஸ்ட் ட்ரைசெப் புஷ் டவுனோட 4 செட் முடிச்சுட்டு அடுத்தது பார்பல் கர்ல் சுபினேட்டட் கர்ல் ஓவர் ஹெட் எக்ஸ்டென்ஷனோட ஒர்க் அவுட் முடிச்சிட்டேன். கொஞ்சம் போசிங் பண்ணிட்டு ஜிம்ல இருந்து கிளம்பியாச்சு. 16 Pro Max ரிவ்யூ வேணும்னா கண்டிப்பா மென்ஷன் பண்ணுங்க, அதை பத்தி கண்டிப்பா ஒரு வீடியோ பண்ணலாம்னு தான் இருக்கேன். அதுக்கப்புறம் ஜிம்ல இருந்து கிளம்பியாச்சு. கொஞ்சம் மழை பெஞ்சனால அக்னி வெயில் வந்து அவ்வளவா தெரியல. வீட்டுக்கு வந்துட்டு இருக்கப்ப அநியாயமா ஒரு அணில் மேல வண்டி விட்டாச்சு. கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருந்தது. அதுக்கப்புறம் சிக்கன் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். சென்னையில இருந்து பாய்ஸ் ஊருக்கு வந்திருந்தாங்க. சோ வீட்டுக்கு போயிட்டு நொங்கு வெட்டுறானுங்க அப்படின்னு சொல்லி நாங்க கிளம்பிட்டேன். நொங்குன்னு ஒன்னே தான் ஞாபகம் வருது. பெங்களூர்ல இருக்கப்ப நான் ஒரு நொங்கு வாங்குறதுக்கு 40 ரூபா செலவு பண்ணேன். எவ்வளவுதான் காசு கொடுத்தாலும் நம்ம தோட்டத்துல நம்ம பசங்களோட என்ஜாய் பண்ற ஃபீலே வராது. எஸ்ஸோட நாய்க்கு ஏதோ நோய் தாக்கப்பட்டு முடியெல்லாம் கொட்டிடுச்சாமா. டாக்டர் ஒரே ஊசி தான் போட்டாராமா. முடி பயங்கரமா முளைச்சுக்குச்சாமா. ஒரு 7-8 கொலையை வெட்டி போட்டு பாய்ஸ் நமக்காக காத்துட்டு இருந்தானுங்க. கடைக்காரர் இப்பெல்லாம் கேமரா முன்னாடி வரைக்கும் ரொம்ப ஷேயா ஃபீல் பண்றாரு. இவ்வளவு மயிரோட இந்த தெய்வத்தை எப்படி கம்பெனிக்குள்ள விடுறான்னு எனக்கு தெரியல. பால வானு லாஜ் நண்பர் எல்லாம் வேட்டையாட ஆரம்பிச்சிட்டானுங்க. ஆனா எஸ் நண்பருக்கு ஹேட்ஸ் ஆஃப், சலிக்காம எங்க எல்லாத்துக்கும் வெட்டி கொடுத்தாரு. கொஞ்ச நேரம் அந்த என்விரான்மெண்ட் பயங்கர ரெட்ரோவா இருந்தது. நொங்கு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிணத்துலயும் குளிச்சோம். அந்த கிளிப்ஸ் கொஞ்சம் எடுக்க முடியல. நைட்டு சிவிரி தேர் பார்க்க போயிட்டு டே வெண்ட் பண்ணிட்டோம். ஆடுங்க பாத்துக்கலாம்.